சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததைக் கண்டு அமைச்சரிடம் கோனேரிக்குப்பம் பகுதி பொதுமக்கள் ரேஷன் கடை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் சரவணகுமார் முயற்சியால் புதியதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிருக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள IVF சிகிச்சை 85,000 ரூபாய்க்கு வழங்கப்பட உள்ளதாக ஷப்னம் ஃபெர்டிலிட்டி சென்டரின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் தெரிவித்துள்ளார். புதுவை நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டர் உள்ளது. இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என கூறி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள IVF சிகிச்சை 85,000 ரூபாய்க்கு அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 30 வயதிற்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது, திருமணம் ஆன பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி, செல்போன், உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சினை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குழந்தை முதல் திருமணம் ஆகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வேலையின்மையால் காரைக்காலுக்கு வந்து போதைக்கு அடிமையாகி சுற்றித் திரிந்த நபரை தொண்டு நிறுவனம் ஒன்று சிகை அலங்காரம் செய்து புத்தாடை அணிவித்து அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் குடும்பத்தினை பிரிந்து தன்னிலை மறைந்து சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து அன்னை ஃபவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அழகு கண்ணன் என்பவர் வேலையின்மை காரணமாக தன்னிலை மறந்து குடும்பத்தை பிரிந்து காரைக்காலில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் அவரை கண்ட அன்னை ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அவரை மீட்டு அவருக்கு உணவு, உடை அளித்து மற்றும் சிகை அலங்காரம் செய்து அவர் பற்றி விசாரித்து குடும்பத்தாரிடம் பேசி அவர்களை காரைக்காலில் வரவைத்து காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்ததுடன் பேருந்து கட்டணம் செலுத்தி அவர்களை அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்தி முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு அதிகாரிகள் கூட்டம் நடத்தி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரம் இல்லை. அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கின்றார். கிரண்பேடியின் செயல்பாடுகள் போல் தற்போதைய ஆளுநர் செயல்பாடும் உள்ளது. இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்துகிறார். முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது. முதல்வர் அமைச்சர்களை உதாசீனப்படுத்துகிறார். தங்கள் பதவியையும் நாற்காலியையும் காப்பாற்ற முதல்வர் அமைச்சர்கள் வாய்மூடி டம்மி அரசு நடத்துகின்றனர் என்றார். விதிமீறி கோப்புகளை அனுப்பிவிட்டு அதிகாரிகளை குறை சொல்லி தப்பிக்க முதல்வர் முயலுகிறார். நிர்வாகத்தை தலைமை வகித்து நடத்தும் முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூற முடியாது. அது தன்னைத்தானே குறை கூறுவதற்கு இணையாகும் என தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள், மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. அந்த காவல் நிலையங்களுக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த காவல் நிலைய சரகத்தில் கஞ்சா விற்பது பிடிபட்டால் அந்த காவல் நிலையத்தின் அதிகாரியை இடமாற்றம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 4 பேர் 66,000 ரூபாயை இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய மோகன்ராஜ் மர்ம நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் 25,000 ரூபாய் செலுத்தி அவருக்கு அளிக்கப்பட்ட டாஸ்கை முடித்துள்ளார்.
பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அப்பொழுது அவர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் திருக்கனூரை சேர்ந்த வினோத் 29,500 ரூபாயும், சண்முகாபுரத்தை அண்ணா வீதியை சேர்ந்த ரமேஷ் 8,500 ரூபாய், மாகேவை சேர்ந்த ராக்கி 3,000 ரூபாய் என மொத்தம் 4 பேர் 66,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க வலியுறுத்தி ரொட்டி பால் ஊழியர்கள் ஏனாமில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை வழங்கவில்லை. உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் கல்வித்துறை முன்பு ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் உள்ள 45 ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை துவங்கியுள்ளனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடத்திற்கான தேர்வு வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடத்திற்கான தேர்வு வரும் 16ஆம் தேதி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடக்கிறது. இத்தேர்வுக்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் இணையதளத்தில் இருந்து நேற்று மாலை முதல் பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு +1 மாணவர்களுக்குமான 2வது பொது பருவ தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனுப்பிய சுற்றறிக்கையில், புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் +1 மாணவர்களுக்கு 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான 2வது பொது பருவ தேர்வுகள் கால அட்டவணைப்படி நடைபெறும். அதன்படி 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 20ஆம் தேதியும், 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மார்ச் 19ஆம் தேதியும் தேர்வுகள் தொடங்குகிறது. இதேபோல் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 18ஆம் தேதியும், +1 மாணவர்களுக்கு மார்ச் 12ஆம் தேதியும் தேர்வுகள் தொடங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்துக்கான மத்திய அரசின் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிட்டு சம்பந்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் ஆளுநரின் தனி செயலர் மணிகண்டன், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டவர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கவர்னர், சிறப்பு கூறு நிதியை ஆண்டின் இறுதியில் செலவிடாமல் முறையாக திட்டமிட்டு விரிவாக செலவிடுவது அவசியம். அதன்படி அந்த நிதியை முழுமையாக செலவிட வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தினர் வளர்ச்சிக்காக மட்டுமே அந்த நிதி செலவிடப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணித்து உறுதிப்படுத்துவது அவசியம் என்றார். கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய உழவர்கரை நகராட்சியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொசு வலையை மூடிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கொசுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கொசு வலையை முழுவதுமாக மூடிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆட்சியாளர்களையும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நாளை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினரும் செயலாளரும் புதுச்சேரி மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய சட்டப்பணிகள் ஆணைய உத்தரவின்படியும் சென்னை உயர்நீதிமன்றம் புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய வழிகாட்டுதலின்படியும் நாளை காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றமானது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம் மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளன. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், சிவில் வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்.
புதுவை வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு மற்றும் புதுச்சேரி இம்காப்ஸ் மருத்துவமனை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் முக்கிய நிகழ்வாக மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உடல் நலனை மேம்படுத்தும் வகையில் அமுக்குரா சூரணம் மற்றும் கீழாநெல்லி மாத்திரை, வலி நிவாரணிகள் உள்ளிட்ட மருந்துகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர்கள் கலைமதி, சசிகலா, மருந்தாளர் ரேவதி, பிரியா மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமரன் நகருக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் WBM சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் முயற்சியால் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.